ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்னைக்கு பிப்ரவரி 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பெரோதெக்கா வர்ஷாபு என்பது யாது? ஆப்ஷன் பார்க்கலாம். இது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட பட்டாம்பூச்சி இனமாகும். அமேசான் மழை காடுகளில் காணப்படும் ஒரு அரிய தாவர இனமாகும். பெங்களூர் நகர்ப்புறத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இதுவரை அறியப்படாத தவளை இனமாகும். ஆர்டிக்கில் காணப்படும் ஒரு அழிந்து வரும் பாலூட்டி இனமாகும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பெங்களூர்ல கண்டுபிடிக்கப்பட்ட புதிய தவளை இனமாகும். இந்த ஸ்பெரோதிக்கா வர்ஷாபுன்றது பெங்களூர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பானது பல்லுயிர் ஆராய்ச்சியில் குறிப்பிடத்தக்கதாக கருதப்படுகிறது. ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி ஸ்பெரோதெக்கா வர்ஷாபு என்பது அதன் நகர்ப்புற சூழலுக்கு ஏற்றவாறு அதன் உடலை மாற்றி அமைத்துள்ளது. நகரமயமாக்கலால் ஏற்படும் சவால்களை வழிநடத்த உதவும் நடத்தைகள் மற்றும் உடல் பண்புகளை காட்டுகிறது இந்த ஸ்பெரோதெக்கா வர்ஷாபு அப்படின்ற புதிய தவளை இனம். எங்க? பெங்களூர். இந்தியாவின் முதல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் எங்கு அமையப்பட உள்ளது? ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், குஜராத். இதற்கான ஆன்சர் ஹைதராபாத். ஹைதராபாத்ல தான் இந்தியாவிலே முதன்முறையாக தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது டிஜிட்டல் முறையில. இந்திய தொல்லியல் துறையால் தான் இங்க நிறுவப்பட போகுது இந்த அருங்காட்சியகம். எங்கன்னா ஹைதராபாத்ல. இந்த அருங்காட்சியகத்துல 1,00,000க்கும் மேற்பட்ட பழங்கால கல்வெட்டுகள் இருக்கும். 1,00,000 பழங்கால கல்வெட்டுகளை டிஜிட்டல் மயமாக்கி பாரத் ஷேர்டு ரெபாசிட்டரி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறுவப்படும். பாரத் பகிர்மான கல்வெட்டு களஞ்சிய திட்டத்தை மத்திய அரசு 2023 அறிவித்தது. இந்த திட்டத்தின் கீழே இந்த கல்வெட்டுகள் எல்லாத்தையுமே டிஜிட்டல் முறையில மாற்றப்பட்டு அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுய உதவி குழுக்களின் ஆதரவின் மூலம் அடையப்பட்ட ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்வதில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலின் முக்கியத்துவம் அளிக்கும் மாநில மாடல் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். தமிழ்நாடு மாடல், உத்தரப்பிரதேசம் மாடல், குஜராத் மாடல், பீகார் மாடல். இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம் மாடல். இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2020 கவர்மெண்ட் யாரோட சேர்ந்து இதை கொலாபரேட்டோட பண்றாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், பெண்கள் மற்றும் குழந்தைகள் துறை, உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், இவங்க எல்லாரோட சேர்ந்துதான் இந்த ஊட்டச்சத்தை டேக்கிள் பண்றதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எதன் மூலமானா சுய உதவி குழுக்கள் மூலமாக. உன்னாவ் மற்றும் ஃபத்தேபூரில் உள்ள பைலட் ஆலைகள் மூலம் ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டத்தால் வேர்ல்டு ஃபுட் புரோகிராம் சரிபார்க்கப்பட்ட மாதிரி கர்ப்பிணி மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு வலு ஊட்டப்பட்ட உணவுகளை தயாரிப்பதில் பெண்கள் சுய உதவி குழு ஈடுபடுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட், சமீபத்தில் பசுமை ஹைட்ரஜன் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மேம்பாட்டிற்காக NTPC நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷனுடன் எந்த மாநில அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது? இதற்கான ஆப்ஷன் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஹரியானா. இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. NTPC கிரீன் எனர்ஜி லிமிடெட் மகாராஷ்டிரா அரசாங்கத்துடன் பசுமை ஹைட்ரஜன் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை மேம்படுத்துவதற்கான MOU சைன் பண்ணியிருக்காங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பச்சை ஹைட்ரஜன் மற்றும் அதன் வழி தோன்றல்களான பச்சை அமோனியா, கிரீன் ஹைட்ரஜன், கிரீன் அமோனியா மற்றும் கிரீன் மெத்தனால் போன்றவை ஆண்டுக்கு 1 மில்லியன் டன்கள் வர திறன் கொண்டவை. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் மற்றும் 2 ஜிகாவாட் திறன் கொண்ட பம்ப் செய்யப்பட்ட சேமிப்பு திட்டங்கள் ஆகியவை அடங்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் எந்த மாநிலத்தால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா. இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. மு கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு 12,000 கிராம ஊராட்சிகளில் விளையாட்டு உபகரணங்களை வழங்கும் கலைஞர் விளையாட்டு கிட் திட்டத்தை விளையாட்டு மேம்பாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்காங்க. இந்த திட்டம் பிப்ரவரி 7 தமிழ்நாடு திருச்சியில் தொடங்குகிறது மற்றும் இளம் விளையாட்டு வீரர்களை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. நெக்ஸ்ட், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த ஒன் ஸ்டாப் சென்டர் திட்டம் எந்த அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு அமைச்சகம்,
நிதி அமைச்சகம், ஊரக வளர்ச்சி அமைச்சகம், விவசாய அமைச்சகம். இதற்கான ஆன்சர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு அமைச்சகம், ஒன் ஸ்டாப் சென்டர். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் மத்திய நிதி உதவி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 700க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல ஒன் ஸ்டாப் சென்டர் நிறுவுவதாக மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் அறிவித்திருக்காங்க. இந்த முயற்சியானது வன்முறையை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு விரிவான ஆதரவை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மருத்துவ, சட்ட, உளவியல் மற்றும் ஆலோசனை சேவைகளுக்கு உடனடி அணுகலை வழங்குகிறது. இலக்கு குழுவில் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் உட்பட அனைத்து பெண்களுக்கும் பாகுபாடு இல்லாமல் இருக்கும். இந்த மத்திய அரசின் 100% நிதியுதவியுடன் நிர்பயா நிதியிலிருந்து நிதி வருகிறது. மாவட்ட ஆட்சியாளர்கள், நீதிபதிகள் தினசரி அமலாக்கத்தை மேற்பார்வையிடுகின்றனர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரத் 5G போர்ட்டல் ஒரு ஒருங்கிணைந்த போர்ட்டல் சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்டது. இது எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் தகவல் தொடர்பு அமைச்சகம், நிதி அமைச்சகம், வணிகம், தொழில் அமைச்சகம், தகவல் மற்றும் ஒளிபரப்பு. தகவல் தொடர்பு அமைச்சகம். இந்த அமைச்சகத்தின் தொலைத்தொடர்பு துறை செயலாளர் பாரத் டெலிகாம் 2024 போது பாரத் 5G போர்ட்டலை வெளியிட்டார். இந்த ஒருங்கிணைந்த இயங்கு தளமானது குவாண்டம், 6G, IPR மற்றும் 5G டொமைன்களில் கவனம் செலுத்துகிறது. தொடக்க நிறுவனங்கள், தொழில்துறை மற்றும் கல்வியாளர்களுக்கு வழங்குகிறது. பன்னாட்டு கனித்தமிழி மாநாடு 2024 நடைபெறும் இடம் எது? மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி. இதற்கான ஆன்சர் சென்னை. பிப்ரவரி 8 முதல் 10 வரை பன்னாட்டு கனித்தமிழ் மாநாட்டினை தமிழ் இணைய கல்விக் கழகம், தமிழ் விர்ச்சுவல் அகாடமி நடத்துகிறது. ONDCயில் முதலில் இணைந்துள்ள மெட்ரோ ரயில் சேவை எங்க தொடங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் மும்பை, கொல்கத்தா, சென்னை, டெல்லி. இதற்கான ஆன்சரும் சென்னை. சென்னை மெட்ரோ ரயில் சேவை மெட்ரோ ரயில் பயணச்சீட்டினை எந்த ஒரு செயலிலும் பெற்றுக்கொள்வதற்காக ONDCயில் இணைந்துள்ளது. ONDCக்கான அப்ரிவேஷன் ஓபன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.